அதனால இந்த மாதிரியான சட்டம் ஒழுங்கு சீர்கேடுகள் சரி செய்யப்படணும் அப்படின்னா இன்னலைன் பெர்மிட் அப்படிங்கிறது கட்டாயமான ஒரு தீர்வாக இருக்கும். உங்களுக்கு ஒரு தீர்வும் கொடுக்கிறோம். அந்த தீர்வை நீங்கள் உடனடியாக சரி செய்து நாம் தமிழர் கட்சி முன்வைக்கக்கூடிய இந்த கோரிக்கைகளை உடனடியாக சரி செய்ய வேண்டும் என்பதை மிக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இதெல்லாம் நீங்க செய்ய மாட்டீங்கன்னு தெரியும். அதுக்காக தான் கண்டன ஆர்ப்பாட்டத்தை நாம் தமிழர் கட்சி இங்க செய்து, ஆனால் நீங்கள் செய்யற வரைக்கும் நாங்க சும்மா இருக்க மாட்டோம். எங்களுடைய பணியே இங்க மக்களுக்காக போராடுவதுதான், போராடி சாவதுதான் அப்படிங்கிறது தான் எங்களுடைய நிலைப்பாடாக இருக்கிறது. அதனால் நாங்கள் தொடர்ச்சியாக மக்களுக்காக மக்களிடத்தில் குரல் கொடுத்து கொண்டே இருப்போம். நீங்கள் இதற்காக கட்டாயம் செவிசாய்க்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழர். அடுத்தபடியாக மாநில மாணவர் பாசறை செயலாளர் தம்பி இடும்பவனம் கார்த்தி அவர்கள் பேசுவார். மாணவர் பாசறை பொறுப்பாளர். அநீதிக்கு எதிரான பெரு நிகழ்வில் பங்கெடுத்துக் கொண்டிருக்கும் தாய் தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம். இந்தியா என்பது தேசிய இனங்களின் சிறை கூடாரம் என்கிறார் அண்ணன் பொன்பரப்பி தமிழரசன். இந்தியா என்பது ஒரு துணை கண்டம் என்கிறார் பேரறிஞர் அண்ணா. இன்னைக்கு தமிழ்நாடுங்கிற மாநிலம் இந்தியாவுக்குள்ள இருந்தாலும் இந்தியா என்பது ஒரு தேசம், தமிழர்களின் தாயகம். இந்த தாயகம் இன்றைக்கு திட்டமிட்டு கலப்பட தாயகமாக மாற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இயல்புக்கு மாறாக அதிகப்படியான வடநாட்டுக்காரங்க தமிழ்நாட்டுக்குள்ள படையெடுத்து வர்றாங்க. ஏறக்குறைய 1 கோடி பேர் தமிழ்நாட்டுக்குள்ள ஊடுருவி வந்துட்டாங்க. வடநாட்டுக்காரங்க வந்தா என்ன பிரச்சனை? அவங்க வர்றாங்க, வந்து வேலை செய்யறாங்க, பொருளிட்டுறாங்க அப்படின்னு நினைக்கலாம். இந்தியாங்கிற நாடு வெள்ளக்காரன்ட்ட 300 ஆண்டு காலம் அடிமைப்பட்டு கிடந்துச்சுன்னு நமக்கு தெரியும். வெள்ளக்காரன் அந்த நாட்டை எப்படி அடிமைப்படுத்தினா? அவன் துப்பாக்கி முனையில, கத்தி முனையில, எல்லையில ராணுவத்தை குவிச்சு போர் செஞ்சு இந்த நாட்டை பிடிக்கல. அவன் வணிகம் செய்ய இந்த நாட்டுக்கு வந்தான். வணிகம் செய்யறப்ப வணிகத்தின் ஊடாக அந்த நாட்டின் பொருளாதாரத்தை